இன்றைய முக்கிய செய்திகள். கோயிலுக்கு சென்ற பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை. தெலுங்கானா மாநிலம் ஓர் கொண்ட அருகே கோயிலுக்கு சென்ற திருமணமான பெண்ணை 8 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம் அரங்கேறி உள்ளது. உறவினர்களுடன் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று விட்டு குட்டா பகுதிக்கு வழிமறித்த கும்பல் உறவினர்களை கடுமையாக தாக்கி விட்டு கைகளை கட்டி இந்த கொடூரத்தை அரங்கேற்றி உள்ளது. இதுவரை 6 பேர் சிக்கிய நிலையில் 2வரை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். இஸ்லாமியர்களுக்கு குடியரசு தலைவர் மற்றும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரம்ஜான் பண்டிகை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரம்ஜான் பண்டிகை இணக்கமான மற்றும் வளமான சமூகத்தை உருவாக்க நம்மை ஊக்குவிப்பதாக என குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். அதேபோல் ரம்ஜான் பண்டிகை நமது சமூகத்தில் நம்பிக்கை, நல்லிணக்கம் மற்றும் கருணை உணர்வை அதிகரிக்கட்டும் என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழக பாஜக தலைவர் மாற்றம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு பதிலாக தமிழிசை அல்லது வானதி சீனிவாசன் நியமிக்கப்படலாம் என தகவல் வெளியாகி உள்ளது. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி பேச்சு நடைபெற்று வரும் நிலையில் அண்ணாமலையை நீக்க இபிஎஸ் தலைமை வேண்டாம் என அண்ணாமலையும் மாறி மாறி கூறியதாக தெரிகிறது. இதனால் கூட்டணியை சுமூகமாக முடிக்க அண்ணாமலையை மாற்றிவிட்டு அவருக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் மின்பெட்டியில் இருந்து மின்சாரம் பாய்ந்து 70 வயது முதியவர் உயிரிழப்பு. சென்னை அண்ணா நகரில் மின்பெட்டியில் பழுது ஏற்பட்டிருக்கலாம் என நினைத்து தொட்டபோது மின்சாரம் பாய்ந்து ஓய்வு பெற்ற அரசு அலுவலரான நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். குளியல் அறையில் இருந்து ஹீட்டர் வேலை செய்யவில்லை என்பதால் ஈர துணியோடு என் பெட்டியை தொட்டதால் மின்சாரம் பாய்ந்து இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலத்தில் நாய் கடித்ததை சொல்லாமல் இருந்தால் ரேபிஸ் நோய் பாதிப்பு ஏற்பட்டு 9 வயது சிறுவன் பலி. சேலத்தில் நாய் கடித்தால் பேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட 9 வயது கடந்த 28ஆம் தேதி திடீரென்று உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் பரிசோதனை செய்ததில் ரேபிஸ் பாதிப்பு இருப்பது தெரிய வந்தது. நாய் கடித்து பல நாட்கள் ஆகியும் சிறுவன் பெற்றோரிடம் கூறாமல் இருந்ததால் ரேபிஸ் பாதிப்பால் இறந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.